மாற்றவில்லை என்று சொல்லி, அவருக்கும் நமக்கும் இடையே நிற்பது நம்மளுடைய பாவங்களும் மீறுதலும் தான் என்று சொல்லி வாசிக்கிற ஐயா. ஆண்டவரே தகப்பனே, உமது அதிசயங்களை பார்க்கபடியா, உமது அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும்படியா, ஆண்டவரே என்னிடத்தில் ஏதாவது பாவ கரைகள் குறைகள் இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவரே இந்த வேளையிலே நீங்க பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உமக்கு உகந்த பிள்ளையாய் மாற்றுங்க ஆண்டவரே. திருப்பதிக்கு செல்வதற்கு தகப்பனே ஏதோ கடமைக்காய் அல்ல ஆண்டவரே, ஏதோ எல்லா வாரமும் செய்ய வேண்டும் என்று அல்ல ஆண்டவரே. அப்பா இதை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எலியா தகப்பனை ஜெபித்து அக்கினியை இறக்கின போது ஆண்டவரே, அவர் முதலாவது செய்த காரியம் ஆண்டவரே பலிபீடத்தை செப்பனிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஐயா. இந்த நாளில் அந்த அக்கினி இறங்க வேண்டும் ஐயா. அந்த நாள் அந்த அக்கினி எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. தகப்பனே அதற்கு எங்கள் பலிபீடத்தை செப்பனிடும்படியாக கடந்து வந்து இருக்கிறோம் ஐயா. எந்த பாவ கரைகள் இருந்தாலும் கரத்துல சமூகத்துல ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. உமக்கு இஷ்டம் இல்லாத காரியங்கள் வேண்டாம் ஆண்டவரே. மனஸ்தாபங்கள் வேண்டாம் ஆண்டவரே. வைராக்கியங்கள் வேண்டாம் ஆண்டவரே. கோபம் வேண்டாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. நான் ஒருமித்த மனதோடு ஆண்டவரே, ஒருமித்த மனதோடு ராஜா உம்மை ஸ்தோத்திரிக்க துதிக்க எங்களுக்கு பலத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. ஆராதனை வேளை முழுவதும் சமுத்திரத்தை இருக்கிறோம் ஐயா. கடந்த நாட்கள் முழுவதும் காத்தீங்களே, நன்றி ஆண்டவரே. இந்த வருகிற மாதம் தகப்பனே எப்படி இருக்குமோ என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு வந்திருக்கலாம் ஐயா. அப்பா ஊருக்கு செல்ல வேண்டும், பிள்ளைகளுக்கு விடுமுறை கொடுத்திருக்கிறார்கள். படத்துக்கெல்லாம் நான் என்ன செய்ய போறேன் என்று சொல்லி கலங்கின நிற்கிற நேரம் உண்டு ஆண்டவரே. அப்பா என் பிள்ளைகளுக்கு நல்ல ப்ரமோஷன் வேணும், நல்ல சீட்ல இடம் வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. இந்த மாதம் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஐயா தகப்பனே அதிசயங்களை செய்கிற தேவனாய், அற்புதங்களை செய்கிற தேவனாய், தேவைகளை சந்திக்கிற தேவனாய், ஜெகவா ரப்பாவா இருக்கிறபடினா, ஒரு ஜெகவா ஜேராவா இருக்கிறபடினா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா. இந்த ஆராதனை வேளைக்கு வந்தது நல்லது என்று காணும்படியா ஆண்டவரே, ஆராதனை வேளை முழுவதும் உமது கரத்தில் தருகிறோம். உமது நாம மாத்திரம் மகிமைப்படுகிற ஆண்டவரே. உமது வார்த்தை தகப்பனே கடந்து வரும்போது ஆண்டவரே, அப்பா தகப்பனே துதி வேளை இருக்கும் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தி உமக்கு உகந்த பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே. வந்தி திருப்பதிக்கு செல்வதற்கு முன்பாக ஆண்டவரே, உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் நிலை கால்களில் தடவப்படட்டும் ஆண்டவரே. தகப்பனே ஹல்லேலூயா. நன்றி ராஜா. இந்த ஆராதனை வேளை முழுவதும் கரத்தில் தருகிறோம் ஐயா. இந்த இடம் முழுவதும் ஆலயக்குள்ளாய் கொண்டுக்கிறோம் ஐயா. உமது பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு மீதும் தெளிக்கப்படுவதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆராதனை வேளை முழுவதும் உமது நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். அந்த சக்கினா மகிமை இறங்கும்படியாக ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக தகப்பனே எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஐயா என்று சொல்லி
உலகத்தில் ஆண்டவரே எங்களை மாற்றக்கூடிய செய்யக்கூடிய அநேக காரியங்கள் இருக்கிறதப்பா. சோர்ஸ் ஆஃப் டைவர்ஷன்ஸ் நிறைய இருக்கிறது ஆண்டவரே. மொபைல், டிவி, சினிமா, தகப்பன் உலக பிரகாரமான காரியங்கள், கண்களின் இச்சைகளின் நீச்சலை ஆண்டவரே இந்த நாளில் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. துணை வேண்டும் தகப்பனே. என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை ஆண்டவரே. எனக்கு முதல் துணை வேண்டும் என்று சொல்லி உன் சமூகத்தில் வந்திருக்கிற ஐயா, எனக்கு துணை வேண்டும். நாம சொல்லலாம் நான் பரிசுத்தமாய் வாழ போகிறேன் என்று சொல்லி. ஆனால் தகப்பனே சாத்தான் அநேக சோதனைகளை கொண்டு வரலாம். ஏதாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு ஒரு பலவீனத்தை கொண்டு வரலாம். ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளை அவன் சோதித்து கொண்டே இருக்கலாம். ஆனால் அந்த கால வேளை ஆண்டவர் சமூகத்தில் வந்து இருக்கிற ஐயா ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. அப்போ அந்த தகப்பனிடத்துல ஆண்டவரே சமூகத்தில் வந்து இருக்கிற ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே. தகப்பனே எனக்கு துணை வேண்டும் ஆண்டவரே. என்னால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. பரிசுத்தமா வாழ வேண்டும் நினைக்கிற முடியல, அல்லது இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறேன் நடக்கல, முடியல ஆண்டவரே. எத்தனையோ போராட்டங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன் ஐயா. எனக்கு துணை வேண்டும் ஆண்டவரே. அப்பா என் கரத்தை பிடித்து வழி நடத்துங்கப்பா, என் கரத்தை பிடித்து வழி நடத்துங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. அந்த தகப்பனத்தில் ஒரு முறை கூட நாம் சொல்லலாமா, ஒரு முறை கூட நாம் சொல்லலாமா, தகப்பனை துணை வேண்டும் தகப்பனை உலகத்தில் ஆண்டவரே. அப்பா எனக்கு துணை வேண்டும் அழைச்சா நீங்க என் கூட வாங்க ஆண்டவரே. அப்பா தகப்பன கிதியோனிடத்துல சொன்னீங்க ஆண்டவரே, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, நான் என்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னீங்க ஆண்டவரே. இதோ இந்த நாளில் என்னோடு கூட வாங்கப்பா. இந்த எங்களுக்கு முன்பா இருக்கிற தாரா மாசம் முழுவதும் ஆண்டவரே உமது துணை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் உமது துணை வேண்டும் ஐயா. என்னுடைய வேலை காரியம் உமது துணை வேண்டும் ஆண்டவரே. இந்த சூடான நாட்களில் உமது துணை வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அந்த தகப்பனத்துல ஒரு முறை கூட தாகத்தோட ஆண்டவரே என்னால் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. நான் ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத நிலைமையில இருந்து கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு எந்த அட்மிஷன் போடுறது, எந்த காலேஜ் போடுறது என்று சொல்லி ஒன்றும் தெரியல ஆண்டவரே. ஒரு தகப்பன ஒரு நிலையில்லாத நிலைமையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு உங்க துணை வேண்டும் ஆண்டவரே என்று சில இடத்துல கேட்போம் என்று சொன்னால் இந்த 6ஆம் மாதம் முழுவதும் அந்த தேவன் நம்மளோடு கூட வருகிற வல்லவராக இருக்கிறார். அவர் சொல்கிற வார்த்தை சொல்கிறது, நான் உனக்கு முன்பே சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்னேன். அந்த ராஜா நமக்கு முன்பாய் செல்ல பார்க்கிறார். ஆண்டவரே எங்களோடு கூட வாங்கப்பா என்று சொல்லி அந்த தகப்பன் அவருடைய கால்களை பிடித்து ஆண்டவரே துணை எனக்கு வேண்டும் என்று சொல்லி கேட்கலாம் ஒரு முறை கூட. தேங்க்யூ. துணை வேண்டும் தகப்பனை உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் மாறா உண்டு. துணை வேண்டும் தகப்பனை உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் மாறா உண்டு. என் ஜீவனில்லை என்கிறோ பரிசோதம் என எழுதோ. என் ஜீவனில்லை என்கிறோ பரிசோதம் என எழுதோ. நீர் தெரிந்து கொண்ட மகன் ஆண்டவரே, நீர் தெரிந்து கொண்ட மகன் தாவீது ஆண்டவரே, உமக்கு தகப்பன பிரியமானவன் ஆண்டவரே. ஆனாலும் மனுஷ பிரகாரமான ஒரு பாவத்தில் விழுந்த போது ஐயா நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி தன்னை உணர்ந்தவனாய் ஒரு எழுதின சங்கீதத்தை இந்த வேலையில வாசிக்கலாம். நம்ம திருப்பதிக்கு செல்கிறோம். எனவே என்ன அறியாமல் ஏதாவது பாவம் செய்திருக்கலாம் ஐயா, என்னை மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி தகப்பனத்தில் கேட்போம் என்று சொன்னால் அவன் நமக்கு துணையாய் கேடயமாய் தகப்பனை கோட்டையாய் நம்மளோடு கூட கடை வந்து வர வல்லவராக இருக்கார். தகப்பனை அப்படியே நாளுக்கான சங்கீத புகுதி சங்கீதம் 51 வாசிக்கலாம். சோதரி ஐஸ்வர்யோதன் கொண்டு நடத்தப்பட சங்கீதம் 51. தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்கள் படி என் மீறுதல் நீங்கள் என்னை சுத்திகரியும். என் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தை கற்பத்தறிந்தாள். நீர் என்னை யூசப்பினால் சுத்திகரியும், இப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியறலும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன்.
என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி அருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். அப்பொழுது பாதருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனுக்கு ஏற்றதும் பலிகள் நொறுகுண்ட அவிதான். தேவனே, நொறுகுண்டதும் நறுகுண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்கிறேன். அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகவலுமான நீதியின் பலியில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பலியினர் மேல் காலைகளை பலியிடுவார்கள். எத்தனையோ ஆசீர்வாதங்களை பெற்றிருந்த தாவீது, எத்தனையோ போராட்டங்களிலே யுத்தங்களிலே தேவன் கூட இருந்த அந்த தாவீது, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு மகனா இருந்தபோது கூட மனுஷ பிரகாரமான ஒரு காரியத்திலே பாவத்தில் விழுந்து விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். நாமும் அப்படிதான் எல்லா நாளும் ஆலயத்துக்கு வருகிறோம், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோம். நான் சில நேரங்களிலே நாம் அறியாமல் அந்த சாத்தானின் சோதனைக்குள்ளாய் தள்ளப்படுகிறோம். ஏதாவது காரியம் சிந்தைகளிலே, கண்களின் இச்சைகளினாலே, அல்லது ஏதாவது ஒரு காரியங்களில் மொபைல், டிவி என்று சொல்லி ஏதாவது ஒரு இடத்துல நாம் தவறி போக வாய்ப்பு அநேகமாக இருக்கிறது. நான் இந்த கால வேளையில் வந்திருக்கிறோம் ஐயா, நாங்கள் ஏகமாக கெட்டு போனவர்களாக இருக்கிறோம் ஐயா, இந்த கால வேளையில் வந்திருக்கிறேன் ஐயா, ஏதாவது நான் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது பாவம் செய்திருப்போம் என்று சொன்னால் என்னை மன்னிங்க ஆண்டவரே என்று சிலவர்கிட்ட கேட்கலாமா? என்னென்று சொன்னால் வார்த்தை சொல்கிறது, தகப்பனை அவிசுவாசம் உள்ளவன் தகப்பனை பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது என்று சொல்லி, அது மாத்திரமல்ல தன் சகோதரனை மதிகேடனே என்று சொல்கிறவன் அவன் தீர்க்க ஆக்கினை உள்ளவான் என்று சொல்லி. அப்போ நம்ம எத்தனை முறை நம்ம கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சகோதரர்கிட்ட முட்டாள், இல்லை நம்ம பிள்ளைகளை பார்த்து சொல்லி முட்டாள், அவனுக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லி, இல்லையா மதிகேடனே என்று சொல்லி யாராவது எத்தனையோ எப்போமா நம்ம திட்டிருக்கலாம். அப்படி அது செய்தால் கூட பாவம் என்று சொல்லி பார்க்கிறோம். நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யாமல் இருக்கிறது பாவம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வாழ்க்கையில் எத்தனையோ நன்மை செய்ய நம்மளுக்கு சான்சஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது, ஆனால் அதிலெல்லாம் நம்ம செய்யாமல் அதை ஸ்கிப் பண்ணி போன நாட்கள் உண்டு. சின்ன காரியம் தான், சின்ன உதவி தான், நான் கூட அதை செய்யாமல் நம்ம அதை நெக்லெக்ட் பண்ணி போன நாட்கள் உண்டு. அப்படி ஏதாவது காரியங்கள் இந்த இடத்துல இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவரை இந்த காரியங்களில் நம்ம சமூகத்தில் வந்திருக்கிற ஆண்டவரை தாவீது சொன்னது போல ஆண்டவரை தேவனே சுத்த இதயத்திலே சிருஷ்டி நிறைவரமான ஆவியை உள்ளத்திலே புதுப்பி சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் ஒரு பரிசுத்த ஆவியை இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இரும் என்று சொல்லி வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி வாசிக்கிறேன். எனவே தான் தாவீது சொல்கிறான், இந்த பரிசுத்த ஆவி இடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளாது இருங்கப்பா, அது போனா எங்க விடுதலை போயிடும், சமாதானம் போயிடும், சந்தோஷம் போயிடும், ஆண்டவரே என்னோடு கூட நீங்க வாங்க ஆண்டவரே என்று சொல்லி அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் விதமான ஒரு அர்ப்பணிப்போடு ஆண்டவரே இந்த காலையில் உண்மை நோக்கி வந்திருக்கிறாயா. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே நீ என்னோடு கூட இருக்க வேண்டும் ஐயா. இந்த மாதம் முழுவதும் ஐயா நீ என்னோடு கூட இருக்க வேண்டும். என் வாயின் வார்த்தைகள் ஆண்டவரை மற்றவர்களை புண்படுத்தாதபடி ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ளதா இருக்க வேண்டும் ஐயா என்று சொல்லி தகப்பனத்தில் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் அந்த கண்ணீரை காண்கிற தேவன் என் பிள்ளைகள் இப்படி வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நமக்கு தேவையான பலத்தை தர வல்லவரே. இந்த தகப்பனத்தில் கேட்கலாமா ஐயா, அந்த கால வேளையில சமுதிரம் திருமணத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறேன் ஐயா. தகப்பனே நன்றி ஆண்டவரே, எங்களுக்கு தகப்பனே எங்க முகத்தை காண்பிக்க ராஜா என்று சொல்லி தகப்பனத்தில் ஒரு ஒப்பு கொடுத்தவரோடு கேட்கலாமா? தேங்க்யூ, நன்றி ராஜா. Oh
நினைத்தருளுமையா என்று சொல்லி அந்நாள் தேவ சமூகத்தில் கதறினதை பார்க்கிறோம். சிம்சோன் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே ஒரு விஷயம் நினைத்தருளுமையா என்று சொல்லி அந்த கடைசி நேரத்தில் கதறினதை பார்க்கிறோம். அதுபோல நாங்கள் இந்த காலவேளை சமூகத்தில் வந்திருக்கிறோம். நாங்கள் நிர்பலமாக இருப்பது சுத்த கிருபை ஆண்டவரை. உமது கிருபையில் இருந்துச்சு நாம் என்றோ நாங்கள் அழிந்து போயிருப்போம் ஐயா. இந்த கொரோனா டைமில் நாங்கள் அழிந்து போயிருப்போம் ஐயா. எங்களை காத்து இந்த நாளில கொண்டு வைத்திருக்கிறது என்பது உமது சுத்த கிருபை ஆண்டவரை. இந்த காலவேளையில் வந்திருக்கிறோம் என்றுச்சுன்னா அது உமது சுத்த கிருபை அப்பா. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களோடு கூட இருந்தீங்க, பிள்ளைகளோடு கூட இருந்தீங்க, போக்கின வரத்தில் எங்களோடு கூட இருந்தீங்க ஆண்டவரை. இந்த காலவேளையில் சமூகத்தில் வந்திருக்கிறையா. நாங்கள் நிற்பது நிர்மலமாக இருப்பது சுத்த கிருபை ஐயா என்று சொல்லி பார்த்து சொல்லலாம் ஆண்டவரை. உமது கிருபையிலனா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. காலையில் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வருகிறது எல்லாம் உமது கிருபை தான் என்று சொல்ல அந்த இடத்துல சொல்லலாமா? நன்றியோடு சொல்லலாமா? தேங்க்யூ.
நன்றி ராஜா. இது ஒரு காலங்களில் நம்ம சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஐயா. அந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே எனக்கு எப்படி இருக்குமோ, என்னோட பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று சொல்ல அதே காரியங்களை குறித்து கடந்து வந்திருக்கிறோம் ஐயா. தாகத்தோடு வந்திருக்கிறோம் ஐயா. ஹalleluya. நன்றி ராஜா. ஆமென் தகப்பனே. உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஒரு கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் ஆக்கி கொண்டார். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாருங்கள் உன் கூடாரத்தை அணுகாது. ஒரு வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி ஆமென் உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லி வாசித்த ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் எங்கள் கூடாரங்களை கரத்தில் கொடுக்கிறோம் ஐயா. எங்களது கூடாரங்களை, எங்கள் பவனங்களை சமூகத்தில் கொடுக்கிறோம் ஐயா. எங்கள் அவைகளை சமூகத்தில் கொடுக்கிறோம் ஐயா. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் குருவைகளை நிரப்பட்டும் ஐயா. ஆமென். தாரங்களை நிரப்புங்கப்பா. ஆமென். தரிசனங்களோடு தீர்க்க தரிசனங்களை நிரப்புங்க ஐயா. இந்த மாதம் முழுவதும் சமூகத்தில் தருகிறோம் ஐயா. எங்கள் ஒரு வாதங்கள் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே. ஆமென். எங்கள் கூடாரங்கள் சமூகத்தில் கொடுக்கிறோம் ஐயா. ஆமென். அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக இந்த வார்த்தை படி ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு பவனங்களையும் கரத்தில் தருகிறோம் ஐயா. ஆண்டவரே 9 வார்த்தையை பற்றி கொள்கிறோம் என்று சொல்ல அதே விசுவாசத்தோடு நாம் சொல்லலாம். ஒரு வாதம் இந்த மாதத்தில் எங்களை அணுக முடியாது என்று சொல்லி தகப்பனுடைய ரத்தம் என்னோட நிலக்கால்களை தடவப்பட்டிருக்கிறது என்ற விசுவாசத்தோடு சொல்லலாமா? தேங்க்யூ லார்ட். Amen.
ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த நாட்களிலே தகப்பனே பகலிலே குளிர்ச்சியான நேரத்தில் ஆண்டவரே ஆமென் ஆதாமோடு உலாவின தேவன் இந்த கால வேளையில் மத்தியில் உலாவுடியா கடந்து வந்திருக்கிறப்பா நன்றி. நான் சொல்லவில்லை, வார்த்தை சொல்லுகிறது. எங்கே 2-3 பேர் கூடிய நாமத்தை பிரசாபப்படுத்திவிடோ உங்கள் மத்தியில் நான் கடந்து வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சிலவர் வாக்கு மாறாதவர். இந்த கால வேளையில் பார்க்க முடியாது, கண்ணீரை பார்க்க முடியாது, கண்ணீரை துடைக்க முடியாது, விடுதலை தர முடியாது, தேவனை சந்திக்க முடியாது. அவர் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. இடத்துல ஒன்றும் இல்லை ஆண்டவரே, வெறும் வெறுமையாக வந்திருக்கிறோம் ஐயா என்று சொல்ல எல்லா தேவ சமூகத்தில் அப்படியே கரங்களை உயர்த்த ஆண்டவரே. அந்த குளிர்ச்சியான நேரத்துல உலாவின தேவன் இந்த காலங்களில் எங்கள் மத்தியில் உலாவுடைய கடந்து வந்திருக்கிறேன். ஆராதனை செய்கிறமையா, ஆராதனை செய்கிறமையா என்று சொல்லி அப்படியே தேவ சன்னிதானத்தில் நின்று கொண்டு இருக்கிற விளையாட்டாக அல்ல, தகப்பன பயத்தோடும் நடுக்கத்தோடும் தேவனை சேவிங்கள் என்று சொல்லி வார்த்தை சொல்கிறது. நாம் நிற்கிற ஸ்தலம் பரிசுத்தமான ஸ்தலம் ஆண்டவரே. ஒரு விளையாட்டுக்காய் வரவில்லை ஆண்டவரே, ஒரு கெட்டுக்கொதற்காய் வரவில்லை ஆண்டவரே. உம்மை தரிசிக்க முடியாய் கடந்து வந்திருக்கிறமையா. ஆமென். ஒரு ரத்த தலங்களை கழுவ முடியாய் வந்திருக்கிறமையா. ஒரு விடுதலைக்காய் வந்திருக்கிறமையா. ஆமென். ரட்சிப்புக்காய் வந்திருக்கிறமையா. ஆமென். தாழ்த்து ஒப்புக்கொடுக்கிறமையா. உங்களோடு தவறை ஏதோ வாசல்படியின் கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பார் என்று சொன்னார். அவரோடு கூட வாசம் பண்ணுவேன் என்று சொன்னவர் இந்த வாசலை தட்டி கொண்டிருக்கிறார். அவருக்காக அந்த மகிமை ராஜா உபயோகிக்க முடியாது. நம் வாசல்களை திறந்து ஆண்டவரே என்னோடு கூட வாங்க, என் குடும்பத்துல வாங்க, என் பிள்ளைகளை மத்தியில வாங்க, என்னோட வேலை ஸ்தலத்துல வாங்க ஐயா, வாகனத்துல செல்லும்போது என்னோடு கூட வாங்க ஆண்டவரே என்று சொன்னேன். அப்படியே தேவ சன்னிதானத கரங்கள் உயர்த்த அப்படின்னு சொல்லலாமா? தேவனை ஆராதிக்கலாமா? Yes. Amen. நன்றி ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறபடி அவன் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகளை உங்கள் மன விருப்பத்தினுடைய உங்களுக்கு தந்தருவேன் என்று சொன்ன வார்த்தைப்படி பிள்ளைகள் எந்த இடத்துல எந்த அட்மிஷனுக்காய் வாஞ்சிக்கிறார்களோ அது கிடைக்க தேவன் செய்ய போகிற மகாபெரிய காரியத்துக்கு அவன் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கடந்த நாட்கள் முழுவதும் காத்ததற்காய் நன்றி. வருகிற 6 மாதம் முழுவதும் கருத்தில் தருகிறோம். ஆசீர்வதி வழி நடத்தும் நேற்று மீண்டும் என்று மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லலாம். பரமனுக்கு பிதாவே, அப்படி இந்த வாழை விசுவாச பிரமாணத்தை சொல்லலாம். வானத்தையும் பூமியை
திருமண நாட்களை ஆசரித்த பிள்ளைகளோடு வருகிற நாட்களில் பிறந்த நாளில் ஆசரிக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள், வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். குறிப்பாக அந்த சூடான நாட்களிலே தேவன் ஓப்பன் சைட்டில் வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த காரியத்திற்காகவும் புதிய அட்மிஷனுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காகவும் அடுத்து கோர்ஸ் போகணும், ப்ரொஃபஷனல் கோர்சஸ் போகணும், இல்லை வேறு ஏதாவது கோர்சஸ் போகணும் என்று சொல்லி அதற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காகவும் யாராவது ஒரு பாரம்பரிய சொல்லி பிள்ளைகள் தேவைப்பட்டவங்க சொல்லிக்கலாம். ஸ்தோத்திரப்பா. தேங்க்யூ லார்ட். நன்றி ராஜா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரை கர்த்தாவே கிருபை, ஆண்டவரை கர்த்தாவே சகல ஆசீர்வாதங்களை துவந்து தருகிற தெய்வமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அந்த நேரத்தில் கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆண்டவரை கர்த்தா பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த இடத்துல ஆராதனைக்கு கடந்து வந்த பிள்ளைகளை ஆசீர்வாதம் வராமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாள் ஆசீர்வாதம் கடந்து செல்லும் ஆண்டவரை. விசேஷமாய் ஆண்டவரை இந்த கடுமையான ஆண்டவரை கர்த்தா வெயில் நிமித்தம் ஆண்டவரை சைட்டுகளில் வெளியிடங்களில் நின்று வேலை செய்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த கொடூரமான ஆண்டவரை கர்த்தாவே ஸ்தோத்திரம் சூழ்நிலைகள் எதுவும் ஆண்டவரை எங்களுடைய பிள்ளைகளை இந்த தேசத்தில் யாரையும் ஆண்டவரை பாதிக்காதவரை உடைய ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்து பாதுகாப்புகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஆமே கர்த்தாவே விசேஷித்த பாதுகாப்புல வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாய் ஆண்டவரை நீர் கூட இருந்து நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும் உடைய சேதப்படுத்துவது இல்லை என்று சொல்லிட்டீங்க. கர்த்தருடைய எல்லாத்தையும் விலக்கி காப்பார், அவர்கள் ஆத்மாவை காப்பார் என்று சொல்லி உடைய வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தலைமையிலும் நாங்கள் அப்ளை பண்ணி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த வேலையில சேவைகளோடு இந்த இடத்துல வசிக்கிறவர்கள் ஆண்டவர் அட்மிஷன் பிள்ளைகளுடைய அட்மிஷன்கார் ஆண்டவரை பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களுக்கார் ஆண்டவரை இன்னும் என்னென்ன தேவைகள் கடன் பிரச்சனையில ஆண்டவர் இந்த கடன் பிரச்சனையில ஒரு விடுதலை கிடைக்காத என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்கிறார், தேவைகளை சந்திக்கிறாங்க. நல்ல நல்ல இடங்களில் எங்களுடைய பிள்ளைகளை உயர்த்தி அட்மிஷன்கள் கிடைக்கிறது திருவி செய் ப்ரமோஷனுக்காக எதிர்பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ப்ரமோஷன் உண்டாவதாக ராஜா. அதே போல கர்த்தாவே பிறந்த நாட்களை ஆண்டவர் திருமண நாட்களை கடந்த நாட்களில் கழித்த ஆண்டவர் இன்னும் காண செய்ய போகிற இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரை நடக்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஆண்டவர் பிறந்த நாட்களை திருமண நாட்களை கொண்டாடும் போது நினைவு கூற போகிற ஒவ்வொரு குடும்பத்தை பிள்ளைகளுடைய ஆளுகைக்குள் ஒப்புப்படுத்த ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளுக்கு நன்றியோடு இருந்த அந்த நாட்களை தேவ சமூகத்தில் ஆண்டவரை காத்திருந்து தேவனுக்கு நன்றி செலுத்த கற்றுக்கொள்ள கொடுப்பீராக ராஜா. இந்த வேளையில் ஆண்டவர் இந்த சபையில் இருக்கிற சிறுபிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொரு குடும்பங்களை ஒவ்வொருவரையும் நீர் அமெரிக்கமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இந்த குவை தேசத்தை ஆளுகைக்குள் ஒப்புப்படுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. கர்த்தாவே ஒவ்வொரு ராஜாக்களை ஆண்டவரை கர்த்தாவே ஆட்சி செய்கிற ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து நடத்துவீராக ராஜா. அதே போல இந்திய தேசத்தின் கர்த்தாவே நல்லவர் ஆண்டவர் விசேஷத்தை நாங்கள் காண கண்டு கிருபை செய்கிறார்கள். கேட்க ஆண்டவரை மக்களை தேர்ந்தெடுத்து ராஜா சமாதானமான ஒரு ஆட்சி நிலவும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தில் உள்ள பிள்ளைகள் சமாதானமாய் வாழ கர்த்தர் நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த ஜெபத்தை நாங்கள் கேட்கக்கூடிய இன்னும் அநேக ஆண்டவரை கர்த்தாவே தேவைகளோடு பிரச்சனைகளோடு எங்களுடைய குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்காதா, எங்களுடைய போராட்டத்தில் ஒரு விடுதலை கிடைக்காதா, இந்த வியாதியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டுமே என்று அற்புதத்திற்காய் அதிசயங்களுக்காய் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நிச்சயமாக முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் இந்த மாதத்தில் தானே ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு இந்த மாதம் முடிகிறதுக்கு முன்பதாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் நீ அற்புதங்களை காண செய்ய போகிறபடியான வியாதிகள் முழுவதுமாக ஒப்புப்படுத்தி ஜெபிக்கிறேன். ஆராதனை முழுவதை நீ கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறபடியான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு பாடலை படிக்கும்போது சபையை காணிக்கிறது. ஸ்தோத்திரம். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி
நல்ல வார்த்தைகளுக்காகவும் பிறந்த நாள் திருமண நாட்களை ஆசிரியக்கிற பிள்ளைகளுக்காகவும் சோதர் செல்வராஜ் ஜெபித்து நடத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு நம்ம இருக்கின்ற தரத்தோடு இருக்கிற மாதிரி நீர் தாரு மாடுது நீர் பேச மாட்டது உங்களுடைய தாசன் மூலம் எங்களுக்கு நீர் பேச மாட்டது நாங்கள் கேட்கிற மாதிரி ஆனது சொல்லுடைய ரத்தப்படைகளை தருவது ஆகவே அதை வெளியே பொருட்படுத்திக்கிற மாதிரி இயேசு நாம் தேவனுக்காகவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒருவரை இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த புதிய மாதத்தில் அடியெடுத்து வைக்கும்படியாக கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். இந்த மாதத்தில் அநேக பிறந்த நாட்களை கொண்டாடுகிறார்கள். மாஸ்டர் சாம் ஜவஹர் திலீப் 22ஆம் தேதி பிறந்த நாளை கொண்டாடுகிறார். மாஸ்டர் புனிதராஜ் அற்புதராஜ் 17ஆம் தேதி பிறந்த நாளை கொண்டாடுகிறார். சகோதரன் வின்சென்ட் அவர்கள் 11ஆம் தேதி பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். சகோதரன் யோவான் பாஸ்கர் 29ஆம் தேதி பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். உங்கள் பாஸ்டர் எட்வின் இன்றைக்கு பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார். மாஸ்டர் அன்சனா 3ஆம் தேதி பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறார்கள். சகோதரன் வெஸ்டஸ் 1ஆம் தேதி இந்த மாதம் 1ஆம் தேதியிலே பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய இது மட்டும் பாதுகாத்து வழிநடத்தின தேவன் இந்த புதிய வருடத்திலும் அவர்களை ஆசீர்வாதமாக வழிநடத்தும்படியாக நாம் ஜெபிப்போம். அதே போல திருமண நாட்களை நினைவு கூறுகிறவர்கள் சகோதரி அனுராதா ஜெயக்குமார் தம்பதியர் திருமண நாளை 23ஆம் தேதி அவர்கள் கொண்டாட நினைவு கூற இருக்கிறார்கள். அதுபோல கே ராமசாமி அவர்களும் சிவகாமி அம்மா அவர்களும் 21ஆம் தேதி இந்த மாதம் திருமண நாட்களை நினைவு கூறுகிறார்கள். இதை தவிர யாராவது விடுபட்டு இருந்தால் நீங்கள் ஆராதனை முடிந்து செல்லும் பொழுது நீங்கள் உங்களுடைய பெயர்களை நீங்கள் கொடுக்க வேண்டுமாய் கேட்கிறேன். இப்பொழுது யாராவது விடுபட்டு இருந்தால் நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் அங்கே எழுந்து நிற்கலாம் அல்லது உங்களுக்காக நாம் இந்த நேரத்தில் நாம் செபிக்க போகிறோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு புதிதாக இன்னைக்கு முதல் முறையாக வந்திருக்கிறீங்களா சிஸ்டர்? நீங்க முதல் முறையாக வந்திருக்கீங்களா? இதுக்கு முன்னால் வந்திருக்கீங்களா? சகோதரர் வந்திருக்கீங்களா? வந்திருக்கீங்க. சரி, ஓகே, சரி. அப்படியானால் நாம் இந்த நேரத்தில் நாம் செபித்து அவர்களை ஆசீர்வதித்து அதன் என்பதாக நாம் அடுத்த காரியத்தில் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிறந்த நாட்களை திருமண நாட்களை நினைவு கூறுகிற கொண்டாடுகிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த புதிய வருடத்திலே அவர்கள் அடியெடுத்து வைத்திருக்கிற இந்த வருடம் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கர்த்தராக செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். தம்முடைய கிருபையினால கர்த்தாவே நீங்க நிரப்பி வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, இத்தனை நாட்களும் அதிசயமாய் உடைய பிள்ளைகளை வழிநடத்தினீங்கப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய வருடத்துல இன்னும் அநேக ஆசீர்வாதங்கள் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தாவே நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உடைய நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய வாழ்க்கையை நிறைவாக்குகிறபடியாக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கு குறுகிய நேரம் தான் இருக்கிறது. இருந்தாலும் மகன் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக அழைக்கிறேன். ஐசக் வந்து கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்காக பகிர்ந்து கொடுப்பார்.
Praise. Hallelujah. Hallelujah. Amen. I praise God for this wonderful time He has given us. Amen. Thank கர்த்தர் you, கொடுத்த Jesus. நல்ல அருமையான நேரத்திற்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். Let us all bow our heads and let us pray and start this message. Amen. Thank you, Jesus. Our Heavenly Father, we give thanks for this wonderful day of given us, Lord Jesus. Lord, we all have gathered in this place. Lord, we have come to hear the word of God. Lord, let your guidance be on us. Lord, you speak through us, Lord Jesus. Lord, let your words strengthen us, and Lord, let it guide us in the right way which we need to walk. And Lord, let your presence be on us all through our life. Let your grace and mercy follow us, and Lord, lead us in the way we need to walk, Lord Jesus. Lord, we give ourselves into your hands. We humble ourselves, Lord Jesus. Lord, let your name be glorified in all the things we do. And Lord, we magnify your name, Lord Jesus. We glorify you. We give thanks for all the goodness you've done in life. We pray in your name. Let your name be glorified. In Jesus' name I pray. Amen. Hallelujah. 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 Amen. In this day, in this wonderful week, the first week of this month, we have come to praise our Lord. In the last month, God has protected us and He has guided us until now. கடந்த நாட்களில் எல்லாம் கர்த்தர் அருமையாக நம்மை இதுவரை பாதுகாத்து அதிசயமாய் வழிநடத்தி இந்த நாள் வரை கொண்டு வந்திருக்கிறார். Amen. And in this day, we are going to hear the word of God from Hosea chapter 14, verse 6. ஓசியா 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒளிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை தேவனுடைய வாசனை போலவும் இருக்கும். So it says that his branches shall spread, and his beauty shall be as the olive tree, and his smell as Lebanon. அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையை போலவும் இருக்கும். So this is a word which comes from God to the people of Israel. இஸ்ரவேல் ஜனத்திற்கு கர்த்தரிடத்திலிருந்து கடந்து வந்த ஒரு வார்த்தையா இருக்கிறது. So it is said that when you return to the Lord, when you turn to the Lord from all your negative things or from all your sins, உங்கள் பாவங்களை விட்டு நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பி மனம் திரும்பி வரும் பொழுது the Lord gives this promise to these Israel people. கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். So he says, your branches shall spread, உங்களுடைய கிளைகள் ஓங்கி படரும், and your beauty shall be as the olive tree, உங்கள் அலங்காரம் ஒலிவ மரத்தை போல இருக்கும், and your smell will be like the Lebanon. உங்கள் வாசனை லீபனோனுடைய வாசனையை போல இருக்கும். So when we see for an example about a tree, மரத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கலாம். so for the branches of a tree, they need a cell called meristem to have a development in them. For the growth of a branch in a tree, there is called a cell called meristem. மெரிஸ்டன் என்ற ஒரு செல் அதனுடைய வளர்ச்சிக்கு அது காரணமாக காணப்படுகிறது. So only if this cell is present in this tree, the branches and the tree they grow up. இந்த செல் அந்த மரங்களிலே காணப்படும் பொழுதுதான் அந்த மரங்கள் கிளைகளை விட்டு அது செழித்து வளர்கிறதா இருக்கிறது. So it is for the multiplication of the branches of the tree. இது அந்த கிளைகளை அதை வர்த்திக்க பண்ணுகிற ஒரு பொருளா இருக்கிறது. So God has given this blessing for the children of Israel. கர்த்தருடைய ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். So we can also see before this incident, even in the chapter of Genesis, we can see God is giving this blessing to Abraham. ஆதியாகமத்தை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கலாம். He said that I will multiply your descendants and your seed. உன் சந்ததியை நான் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். So he said your seed, your generation, they will be like the stars of heaven, and they will be as the sand of the seashore.
உன்னுடைய சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் அது பெருகி இருக்கும் என்று சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்க So we முடியும். can see that his generation has been multiplied in that place. அந்த சந்ததி அங்கே ஆசீர்வதித்து அது வர்த்திக்கப்பட்டதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. So the same thing God says in this word in Hosea also. அதே போல ஒரு காரியத்தை தான் இந்த பகுதியிலும் ஆண்டவர் சொல்லுகிறார். He says your branches will spread. உன்னுடைய கிளைகள் படரும். So in this place branches means the generation which comes after us. இந்த கிளைகள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய சந்ததிகளை அது குறிக்கிறதா இருக்கிறது. So we are the tree and the branches are our generations. So if we turn to the Lord, our branches will grow and it will flourish. நாம் கர்த்தருடைய சமூகத்திலே மனம் திரும்பி வரும் பொழுது நம்முடைய சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். So we also see in the next second thing he says, your beauty shall be as the olive tree. உன்னுடைய அலங்காரம் ஒலிவ மரத்தை போல் இருக்கும் என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். So when we look about the olive tree, it is a very beautiful tree among all the other trees. ஒலிவ மரத்தை பார்க்கும் பொழுது அது மற்ற மரங்களை விட அது விசேஷித்ததாய் காணப்படுகிறது. It has many advantages in it. அதில் அநேக நல்ல காரியங்கள் அங்கே காணப்படுகிறது. So we also see olive is said as the peace and salvation. ஒலிவ மரத்தை குறிக்கும் பொழுது அங்கே அந்த ஆசீர்வாதத்தையும் அது சமாதானத்தையும் அது குறிக்கிறதாய் காணப்படுகிறது. So it is also said as the tree of life. அது நம்முடைய வாழ்க்கை அது ஜீவ விருட்சமாக என்று நாம் பார்க்கிறோம். Because in the time of Noah, when there was flood, we see Noah had sent a dove, and this dove it went and took the leaves of the olive tree and came back to him. ஜலப்பிரளயத்துக்கு பிறகு அங்கே அவன் பேடையை திறந்து அவன் அங்கே புறாவை அவன் அனுப்பும் பொழுது அந்த புறா போய் ஒரு ஒலிவ மர இலையை அது கவ்விக்கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். So we see that the dove it came and said there is a life after this destruction to Noah. அந்த ஒலிவ மரத்தின் இலை அங்கே ஆபிரகாமுக்கு ஒரு நற்செய்தியை கொண்டு வருகிறது. இந்த பேரழிவிற்கு பிறகு இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்கிறதை அது காண்பிக்கிற காரியமாக. So we can see that the dove had said to Noah that God is giving a life after this for you all. அந்த புறா அந்த ஒலிவ மரத்தை இலையை கொண்டு வந்ததன் மூலம் அதை கொடுக்கிற நற்செய்தி என்ன? இந்த ஆபத்திற்கு பிறகு இதற்கு பிறகு இன்னும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறது என்ற காரியத்தை அது அறிவிக்கிறது. So we can also see this olive tree where in the time of spring it seems to be very beautiful. அது In the season of spring. வசந்த காலம் வசந்த காலத்துல அது அதிகமாக துளிர் விட்டு நிற்கிற ஒரு மரமாய் காணப்படுகிறது. So it has a very beautiful small white flowers. It has அழகான பூக்கள் அதை காணப்படும். So it makes this tree to look very beautiful. அந்த மரம் பார்க்கிறதுக்கு மிகுந்த அழகுள்ளதாய் காணப்படும். And this tree is also the people of Israel they used they cut the branches of this tree and they used to greet the king which comes to see them. இந்த ஒலிவ மரத்தின் கிளைகளை அவர்கள் அங்கே ராஜாக்களை வரவேற்கும் பொழுது கூட அந்த ஒலிவ மரத்தின் கிளைகளை கொடுத்து அவர்களை வரவேற்கிற காரியத்தை நாம் அங்கே பார்க்க முடியும். So it is the tradition of the Jews because when the king come to meet them they used to cut the branches and they wave at the king. அது ராஜாவை அவர்கள் வரவேற்கும் பொழுது அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை இந்த கிளைகளை அவர்கள் கொண்டு அவர்கள் அதை வைத்து அவர்களை வரவேற்கிறதை நாம் யூத கலாச்சாரத்தில் நாம் பார்க்கலாம். So this much beautiful advantages and there is many merits of this olive tree. There are many merits and advantages of this olive tree. அநேக நன்மையான காரியங்கள் அநேக உன்னதமான காரியங்கள் இந்த ஒலிவ மரத்தில் காணப்படுகிறது. So even this olive oil from this fruit they used to anoint the priest and the kings. இந்த ஒலிவ மரத்தின் அந்த கனியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெயை
அங்கே ராஜாக்களையும் ஆசாரியர்களையும் அபிஷேகம் பண்ணுகிறதற்கு அவர்கள் தயாரிக்கிறதற்கு அந்த எண்ணெய்க்காக பயன்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். So all these things comes behind of this olive tree. இந்த எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த ஒரு ஒலிவ மரத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறவைகளாக. And these are the traditions which Jews they follow. அவர்கள் அந்த பாரம்பரியத்தில் அவர்கள் அதை பின்பற்றி வந்தார்கள். So we also see Jesus is also said as this olive tree. ஆகையினாலே இயேசுவும் இந்த ஒலிவ மரத்தை அவர் அதை முன்னிலைப்படுத்தி அங்கே காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். He is also said to be as the olive tree. அவரும் அங்கே ஒரு ஒலிவ மரத்திற்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Because the olive tree gives life to others. இந்த ஒலிவ மரம் மற்றவர்களுக்கு அது வாழ்வை கொடுக்கிறது. The same way God also gave his life to us. கர்த்தர் நம்முடைய ஆண்டவரும் ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். He said, whoever believes in me, though that the people who believes in me, they will have life in me. என்னை விசுவாசிக்கிறவர்கள் ஜீவனை கண்டடைவார்கள் என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். He said, I am the life and the resurrection. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் He சொல்லியிருக்கிறார். says in John chapter 11 verse 25. யோவான் 11:25 கர்த்தர் அந்த வார்த்தையை நாம் சொல்லி இருக்கிறதை பார்க்கலாம். So we also see God has been a salvation and peace to the children of God. ஆண்டவர் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். So all the people who believe in the Lord and who trust in the Lord, அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களுக்கு அவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். they will have life after the destruction. அவர்கள் அங்கே ஜீவனை கண்டடைகிறார்கள். Because in our life, we each and every day we find new destructions against us. We find many difficulties. We meet many negative situations in our life. நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் अनेक போராட்டங்களும் अनेक பேராபத்துகளையும் நாம் சந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். So but we need to remember that after that there is a life because God is with us. ஆனால் நாம் ஒன்றை அறிய வேண்டும், நாம் அவைகளிலே அழிந்து போகிறவர்கள் அல்ல, அதன் பின்பதாக ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். And today God is saying that you will be as the beauty of this olive tree. ஆகையாலே இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இந்த ஒலிவ மரத்தை போல நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். So in this month God will make you beautiful as this olive tree. இங்கே ஆண்டவர் நம்மை ஒலிவ மரத்தை போல நம்மை அழகுபடுத்தி அலங்காரமாக்கி நம்மை பார்க்க அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். He will also make our generations to spread and increase widely. நம்முடைய சந்ததிகளை அவர் ஆசீர்வதித்து அவர் பெருக பண்ணுகிறதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். And in the third part we see that he says your smell will be like the Lebanon. மூன்றாவது காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது உன்னுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போல இருக்கும் என்று. When we see in the place called Lebanon, லெபனானை குறித்து நாம் பார்க்கும் பொழுது we see there are lots of trees which gives beautiful smell in that place. அங்கே நல்ல வாசனை கொடுக்கக்கூடிய अनेक மரங்கள் நிறைந்த ஒரு தேசமாய் அது காணப்படுகிறது. So all when we go to that place we feel a great pleasant smell in that time. நாம் அந்த இடத்துல கடந்து செல்லும் பொழுது அந்த வாசனை நம்முடைய இருதயத்தை மகிழ்விக்க கூடியதாய் அது காணப்படுகிறது. Especially the Bible says about the cedars of the Lebanon. Cedars of the Lebanon. The Bible says லீபனோனின் கேதுரு மரங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. So this cedars, it gives a very bright and refreshing smell to all the people who feel it. இந்த கேதுரு மரங்கள் மிகவும் நல்ல வாசனையை கொடுக்கக்கூடிய ஒரு மரமாய் காணப்படுகிறது. So the smell is like a light woody smell with citrus flavor. அது மிகுந்த ஒரு அத எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்றீங்க, நல்ல மிகுந்த வாசனையை கொடுக்கக்கூடியதா இருக்குது. And this cedar tree, it can stay in all climatic conditions. இந்த கேதுரு மரம் எல்லா கால சூழ்நிலைகளிலும் அது நிலைத்து நிற்கக்கூடியதா இருக்கிறது. So if it is a climate where there is a lot if the climate is very hot or if the climate is very cold, it can stay in that place flourishingly. அந்த கேதுரு மரத்தை பார்க்கும் பொழுது அது எவ்வளவு சூடான காலத்திலும் அது அல்லது எவ்வளவு குளிரான காலத்திலும் அது நிலைத்து அது வளரக்கூடியதா இருக்கிறது. So God says that you will also be like this.
ஆகையினாலே கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நீயும் இப்படியே நிலைத்திருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவாய் என்று இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிக்கிறது. So whatever problems we face, whether it is a hard situation or if it is a blessing or if it is great distress in our time, we need not worry. God is with us. We will be able to overcome all these things. நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு வந்தாலும் நாம் அவைகளை கடந்து செல்லுகிறதற்கு கர்த்தர் நமக்கு பலம் தந்து நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். So the science says that this sedars, it gives a great relief for all the people who are in depression, stress and who are facing great difficulties. இந்த கேதுரு மரம் அங்கே சோர்வில் இருக்கிறவர்களுக்கு, களைத்திருக்கிறவர்கள், இழைத்து போனவர்களுக்கு அது தன்னுடைய வாசனையினாலே அது அவர்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு மரமாய் காணப்படுகிறது. So God says you will also be like this. ஆகையினாலே நீயும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உடையவனாய் இருப்பாய் என்று இஸ்ரவேல் மக்களை அவர் ஆசீர்வதிக்கிறது. He says in this world there are many people who have depression, who are having a lot of worries in them. நாம் தேசத்திலே பார்க்கும் பொழுது மக்கள் அநேக ஜனங்கள் மிகுந்த சோர்வின் மத்தியிலே அவர்கள் அங்கே மன குழப்பங்களின் மத்தியிலே அவர்கள் காணப்படுகிறதை So they are suffering with them, that saying there isn't there a way to come out of this. அநேகர் இந்த நேரத்தில் கலங்கி போய் இருக்கிறார்கள். இதிலிருந்து நாம் வெளியே வருகிறதற்கு எனக்கு ஒரு மார்க்கம் கிடைக்குமா, ஒரு வழி உண்டா என்று ஏங்கி இருக்கிறவர்கள் அநேகர். So God says you need to be a relief for them. You need to be a healer for them. நீ அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவனாய் இருப்பாய் என்று அங்கே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது. So that is the reason God is blessing us to be as a smell of the Lebanon. ஆகையினாலே தான் இஸ்ரவேல் ஜனத்தை ஆசீர்வதிக்கும் பொழுது நீ கேதுரு லீபனோனினுடைய அந்த கேதுரு மரத்தை போல நீ வாசனை கொடுக்கிறவனாய் இருப்பாய் என்று அவர்களை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். So all the people who trust in the Lord and who turn towards the Lord, தேவனை நம்பி விசுவாசித்து அவரிடத்திலே திரும்புகிற அனைவருக்கும் God will bless their generation. அவர்களுடைய சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். He will make them beautiful as the olive tree. அவர்களை ஒலிவ மரத்தை போல அலங்கரிக்கிறார். And He will also give them the smell as the Lebanon. அவர்களுடைய வாழ்க்கையை அங்கே வாசனையுள்ள ஒரு வாழ்க்கையாய் கர்த்தர் மாற்றுகிறார். So let us also seek the presence of the Lord. நாமும் கர்த்தருடைய சமூகத்தை நாம் தேடும் பொழுது He will bless our generation. அவர் நம்முடைய சந்ததிகளையும் அவர் ஆசீர்வதிக்கிறவராய் He will make us like Himself. அவர் தம்மை போல நம்மை மாற்றுகிறவராய் காணப்படுகிறார். That is what Bible says, that He will make as the beauty of the olive tree. ஆகையினால்தான் அவர் அங்கே நீ ஒலிவ மரத்தையும் ஒலிவ மரத்தை போல நீ அங்கே அலங்காரமாய் இருப்பாய் என்று சொல்லப்படுகிறது. Because God is the olive tree for us. கர்த்தர் நமக்கு ஒலிவ மரமாய் இருக்கிறார். So we need to be like Him. ஆகையினாலே நாமும் அவரை போல் நாம் காணப்பட For வேண்டும். all the people in this world, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அவரை போல் மாற வேண்டும், அவரை போல் காணப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். so we need to be as the smell of the Lebanon also. நாம் அந்த லெபனானின் அந்த மரங்களைப் போல நாம் வாசனை கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Then only we can be a great blessing for the people who are staying around us. அப்படி நாம் மாறும் பொழுதுதான் நாம் நம்மை சூழ்ந்து இருக்கிறவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர்களாய் We can காணப்படுவோம். heal their problems, saying that God is with you and He is able to deliver you. அப்பொழுதுதான் அவர்கள் பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்கு நாம் போய் அவர்களுக்கு கர்த்தர் உனக்கு உதவி செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார், நல்லவராய் இருக்கிறார், கர்த்தர் உனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுப்பார் என்று சொல்ல முடியும். So in this month God gives us this promise that He will bless our generation. He will make our branches to spread. He will make us beautiful as the olive tree and He will give the smell as the Lebanon to us. ஆகையினால்தான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளால் நம்மையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும் என்று அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். So let the Lord bless you all by this word all through this month, and let the Lord guide you in all the ways. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் இந்த வார்த்தையினாலே உங்களை ஆசீர்வதித்து திருப்தியாய் நடத்துவாராக. And I give thanks to the Lord who has given me this wonderful opportunity to share the word of God. கர்த்தர் கொடுத்த நல்ல சுலாக்கியத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். I also greet the church pastor who had given me this opportunity. சபை போதகருக்கும் சபை கமிட்டிக்கும் விசுவாசிகளுக்கும் இயேசு நாமத்திலே வாழ்த்துதல்களை தெரிவித்துக் And I greet all of you all once again in Christ Jesus' name,
உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். Let the Lord bless you all. Amen. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Let the name be glorified. கர்த்தருடைய நாமமே மகிமைப்படுவதாக. Amen. Hallelujah. நல்ல ஒரு வார்த்தையை நாம் இன்றைக்கு கேட்டோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது இப்படியாய் ஆசீர்வதிக்கிறார் என்ற ஒரு காரியத்தை நாம் இன்றைக்கு கேட்டோம். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய சமூகத்தில் நாம் மனம் திரும்பி, வேதம் என்ன சொல்கிறது? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பி என்னிடத்திலே அவர்கள் விண்ணப்பம் பண்ணும் பொழுது நான் அவர்கள் ஜெபத்தை கேட்டு அவர்களை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். கர்த்தரிடத்திலே நாம் திரும்புகிற ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். நாம் அதை செய்யும் பொழுது, நாம் தேவனிடத்திலே விசுவாசம் வைத்து அவரை சார்ந்து இருக்கும் பொழுது அவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்பி ஆசீர்வதிக்கிற தேவன் என்று நல்ல ஒரு வார்த்தையை நாம் கேட்டோம். கர்த்தருடைய பந்தியிலே நாம் இன்றைக்கு பங்கு பெற இருக்கிறோம். தேவனுடைய பந்தியிலே நாம் பங்கு பெற கடந்து வருகிறதற்கு முன்பதாக ஒரு முறை நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்மை நாமே தேவ சமூகத்திலே சோதித்து அறிந்து கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கு பெறுவோம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அபாத்திரமாய் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறாதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். ஏனென்றால் கர்த்தருடைய பந்தி அது பரிசுத்தமானது. கர்த்தருடைய சரீரத்திற்கு ஒப்பனையாகவும் அவருடைய இரத்தத்திற்கு ஒப்பனையாகவும் இங்கே அப்பமும் ரசமும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதில் நாம் பங்கெடுக்கும் பொழுது நாம் கர்த்தருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ணுகிறோம். எந்த ஒரு பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாம் அதிலே பங்கு பெற வேண்டும். அது மாத்திரமல்ல, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று அவர் நமக்கு சொன்னார். அவரை நினைவு கூற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன நினைவு கூற முடியும்? நாம் மரிக்க வேண்டிய இடத்துல, நான் மரிக்க வேண்டிய இடத்துல எனக்காக நீர் மரித்தீரே, நான் நரகத்திற்கு போய்விடாத படிக்கு, நான் மரணத்தை காணாத படிக்கு எனக்காக ஜீவனை கொடுக்கும்படியாக உம்முடைய ஜீவனையே தியாகமாய் கொடுத்தீரே. என் மேல் வர இருந்த தண்டனையை உம்முடைய சரீரத்துல நீர் ஏற்றுக்கொண்டீரே. என்னுடைய பாவத்து நிமித்தம், என்னுடைய அக்கிரமத்து நிமித்தம் உம்முடைய சரீரம் கிழிக்கப்பட்டது, உம்முடைய இரத்தம் ஆறாய் ஓடினது. அந்த இரத்தத்தினால் அல்லவா நான் மீட்கப்பட்டு இன்றைக்கு உம்முடைய சமூகத்துல, தெய்வ சபையில, விசுவாசி என்ற வரிசையில, நீதிமான்கள் என்ற வரிசையில ஆண்டவர் நம்மை கொண்டு வைத்திருக்கிறார். ஆகையினாலே அவரை நினைவு கூறும் பொழுது அந்த கல்வாரி பாடுகளை நினைவு கூர்ந்தவர்களாக நமக்காக அவர் அடிக்கப்பட்டதையும், நமக்காக அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டதையும், அவருடைய ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டதையும் நினைவு கூர்ந்து நாம் இந்த பந்தியில பங்கெடுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்தினால் அல்லவா நாம் இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். ஆகையினாலே நன்றி உள்ளவர்களாய் அந்த கல்வாரி பாடுகளுக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாம் வந்து கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கு பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் ஜெபத்தோடு நீங்கள் இந்த திருவிருந்து ஆராதனைக்கு ஆயத்தத்தோடு வந்திருக்கிறவர்கள், முழுகி ஞான ஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஜீவிதத்திலே நிலைத்திருக்கிறவர்கள், கர்த்தருடைய பந்திக்காக நீங்கள் முன்பதாக கடந்து வரும்படியாக உங்களை அழைக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று அவர் அப்பத்தை எடுத்து
அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக அடிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொன்னார். அந்தபடியே அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், இது உங்கள் பாவ மன்னிப்பிற்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி நீங்கள் இதை செய்யுங்கள் என்று சொன்னார். ஆகையினாலே கர்த்தருடைய பந்தியில நாம் பங்கு பெற நாம் வரும் பொழுது நாம் அந்த விசுவாசத்தோடும் அந்த பயத்தோடும் அந்த பக்தியோடும் அந்த அன்பு நிறைந்த இருதயத்தோடும் நாம் இதிலே வந்து பங்கு பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் செபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு சொல்லிருக்கிறேன் அப்பா. இங்கே வைக்கப்பட்டிருக்கிற அப்பம் உடைய சரீரமாயிருக்கிறது, இங்கே வைக்கப்பட்டிருக்கிற இந்த ரசம் உடைய இரத்தமாயிருக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். உடைய சரீரத்தையும் உடைய இரத்தத்தையும் பானம் பண்ணும் பொழுது கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தம், அந்த மாறாத வாக்கு தத்தம் எங்களிலே வந்து ஆம் என்றும் ஆமேன் என்று பலிக்கும்படியாக ஆண்டவரே, உடைய வார்த்தை சொன்னீரே, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன் என்று சொன்னீரே. இன்றைக்கு உடைய பந்தியிலே பங்கு பெறுகிற உடைய பிள்ளைகள் அந்த அந்த மேலான அந்த 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 கர்த்தருடைய அந்த அந்த உடன்படிக்கையில அவர்கள் தங்களை இணைத்துக் கொள்கிறபடியினால அந்த மாறாத வாக்கு தத்தம் ஒவ்வொருவர் மேலும் வந்து பலிக்கும்படியாக சொல்லுகிறேன். இது அவர்கள் நித்திய ராஜ்யத்திற்கு உருவாக்குகிறதாய் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறேன். ஆண்டவரே இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.
அல்லேலூயா. அப்பம் மீதியா இருக்கிறது, ரசம் இன்னும் மீதியா இருக்கிறது. இது எதை காண்பிக்கிறது? இன்றைக்கு கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்காதவர்களை காண்பித்துக் கொண்டிருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய வருகை எந்த நேரம் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒருவேளை அடுத்த திருவிருந்து ஆராதனைக்கு முன்பதாக கர்த்தருடைய வருகை வந்துவிட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? ஒரு விசை சிந்தித்து பார்ப்போம். இது சபைக்கான சடங்காச்சாரம் அல்ல, இது ஒரு சக்கரமந்து அல்ல, இது நம்மை நித்தியத்திலே சேர்க்கிற காரியம். அவருடைய சரீரத்திலும் அவருடைய இரத்தத்திலும் பங்குள்ளவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யம் என்பதை அவர் திட்டமாய் நமக்கு அறிவித்திருக்கிறார். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்ப நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க வேண்டுமானால் அவருடைய சரீரத்திலும் அவருடைய இரத்தத்திலும் பங்குள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இதை விட்டு குறுக்கு வழியா பரலோகத்துக்கு போகிறதற்கு ஒரு மார்க்கம் கிடையாது. ஏனென்றால் சொல்லிட்டாரு, நானே வாசல், என் மூலமாய் பிரவேசிக்கிறவனை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரே காரியம், கர்த்தருடைய பந்தி அலட்சியம் பண்ணாதீர்கள், அலட்சியம் பண்ண வேண்டாம். ஏனென்றால் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து இங்கே செத்து போகிறதற்காக உள்ளவர்கள் அல்ல, நம் மறுமைக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள். நமக்கு ஒரு மறுவாழ்வு இருக்கிறது. அதிலே நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் ஞானமாய் நடந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு மைஸ்தோடுகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு உடைய சமூகத்திலே நாங்கள் வந்து உனக்கு நன்றி செலுத்த, உன்னை ஆராதிக்க, கர்த்தர் செய்த நன்மைகளை உடைய சமூகத்தில் நினைத்து உனக்கு நன்றி செலுத்த எங்களுக்கு தந்த ஆராதனை நேரத்திற்காக உனக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நல்ல வார்த்தைகளின் மூலமாய் ஆண்டவரே எங்களோடு நீர் பேசினீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதமான வார்த்தைகளை எங்களுக்கு நீங்க தந்தீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுடைய வாழ்க்கையில வந்து பலிக்கத்தக்கதாய் நாங்கள் நடந்து கொள்ளவும், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கிருபை தாரும். உடைய பந்தியிலே எங்களுக்கு சிலாக்கியம் தந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு இந்த பந்தியில கலந்து கொள்ளாதவர்களும் அடுத்த திருவிருந்துல எல்லாரும் வந்து உடைய பந்தியில பங்கு பெறும்படி தங்களை அவர்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்ய வேண்டுமாய் சொல்கிறேன். ஒருவரும் கெட்டு போகிறது உமக்கு சித்தமில்லாதபடியினாலே நீர் அந்த நித்திய மகிமையை துறந்தவராய் இந்த உலகத்தில் வந்து அழிந்து போகிற இந்த மனுக்குலத்திற்காய் உடைய ரத்தத்தை சிந்தினீர். அந்த கல்வாரி பாடுகள் பிரயோஜனம் உள்ளதாய் ஒவ்வொருவரும் அதை தங்களுக்கு ஆதாயப்படுத்திக் கொள்ள, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த நன்மையை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் உணர்வுள்ள இதயத்தை தர வேண்டும் என்று சொல்கிறேன். அடுத்த ஆராதனைகளில வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. கர்த்தர் எங்களுக்கு தந்த எல்லா நன்மைகளுக்காய், ஜீவனுக்காய், சுகத்திற்காய், பலத்திற்காய், கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல வேலைக்காய், நல்ல ஆசீர்வாதங்களுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜனத்தை ஆசீர்வதித்து
உடைய நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உங்களுடைய வேலை ஸ்தலங்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். இவர்கள் தங்கி இருக்கிற இடங்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். இவருடைய குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கட்டும். இவருடைய கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதாய், கர்த்தரால் வேலி வைக்கப்பட்டதாய் இருக்கட்டும். எப்பொழுதும் தங்கள் குடும்பத்தினரோடு, தங்கள் உறவினர்களோடு நல்ல செய்திகளை பரிமாறிக்கொள்ள, நல்ல சந்தோஷமான காரியங்களை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை கொடுங்க. கிருபையினால நிரப்பி காத்துக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்களுடவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் கர்த்தராகிய கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.